ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன இருக்குது, இப்போ கரண்ட்டில் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்க, அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இது பைல் செலெக்ஷன், நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பைல்வான். இப்போ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்களோட எனர்ஜி என்ன, உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன? வாவ், எடுத்தோன்னையுமே ஹார்ட் பிரேக், ரொம்ப பெயினில் இருக்காங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க, ஆர் சம்திங் உங்கள் 2 பேருக்கும் நடந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, நல்லா தெரியுது. ஃபிசிக்கலாக அந்த பெயினை அனுபவிக்கிறாங்க. ஃபிசிக்கலாக இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஏதோ சம்திங் நடந்திருக்கு. மைண்டு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு. மைண்ட் கம்ப்ளீட்லி பிளாக்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹார்ட் பிரேக் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் சில பேருக்கு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் இடையில தேர்ட் பார்ட்டி வந்திருப்பாங்க. தேர்ட் பார்ட்டினால நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க, செப்பரேஷனில் இருக்கீங்கன்னு தெரியுது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், வெயிட்டிங் எனர்ஜி. இவங்க கம்ப்ளீட்டாக அவங்க பர்சன் மைண்டு சொல்கிறத கேட்குறவங்க, சரிங்களா? இமோஷன்ஸுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் தராமல் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க ஹார்ட் அந்த அளவுக்கு வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. எப்போ உங்களை பார்ப்போம், எப்போ கால் பண்ணுவோம், எப்போ பேசுவோம், எப்போ மீட் பண்ணுவோம், உங்கள் ஃபேஸை எப்போ பார்ப்போம், உங்ககிட்டேருந்து கால் எப்போ வரும், இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்தது எப்படி போகும், இந்த மாதிரி போகும். இப்போ சில உண்மைகள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் பர்சன் ரொம்ப ஒரு எம்பத்திலாம் இருக்காது, இமோஷன்ஸ்க்கெலாம் அவ்வளோவா முக்கியத்துவமே தரமாட்டாங்க. இன்னொன்று சொசைட்டிக்காக பயப்படுறவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக சொசைட்டி முன்னாடி மரியாதையாக இருக்கணும், ஒரு அவங்கக்கிட்ட ஒரு வேலிடேஷன் எதிர்பார்க்குறவங்க, சரிங்களா? அவங்க நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ, நம்ம ஃபேமிலி ஏதாவது நினச்சிருமோ, நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ, அந்த பயம் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கிறவங்க. உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷனில் வந்திருக்காங்க, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். இப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான லவ் எதுவுமே கிடைக்கல. இமோஷ்னலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் இப்போ இல்லை. நீங்கள் இருந்தீங்க, நீங்களும் கிளம்பிட்டீங்க, நீங்களும் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. பட் இப்போ ஏங்கிட்டு இருக்காங்க. எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அட்ராக்ஷனில் ஆரம்பித்த மாதிரி தான் தெரியுது. தேர்ட் பார்ட்டி இருந்தாலும், தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கலாம். அல்லது நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தேர்ட் பார்ட்டி உங்களை பிரிச்சிருந்துருக்கலாம். ஹார்ட் பிரேக் அதிகமாக இருக்குது. இதில் தேர்ட் பார்ட்டி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் உங்களுக்கான லவ் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போ உங்களை மீட் பண்ணாமல் இருந்திருக்காங்க இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டக் ஆகி இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? ஏதோ சம்திங் இல்லை, உங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். அவங்களுக்கு இப்போ பயப்படுறாங்க. இப்போ சம்திங் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின இப்போ டாக் போயிட்டுருக்கு சில பேருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின காசிப் அது போயிட்டுருக்கு, அது அவங்க காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. அது அவங்க ஒரு உங்களையும் விட முடியல, உங்கள் மேலேயும் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. பட் சொசைட்டி பேசுகிறதும் அவங்களால கேட்க முடியல, பப்ளிக் முன்னாடி, அல்லது அந்த காசிப் அது அந்த பயமும் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதில் மற்றவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை மற்றவங்க மேலே இருக்கிற பயத்தினால இதை அடுத்தது கொண்டு போக முடியாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாண்டு நிறையா வந்திருக்கு. இங்கே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்டார்ட், அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும்
புதுப்பிக்கிறதுக்காக மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்காங்க. ஆனால் என்ன தடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க தேர்ட் பார்ட்டி வந்து இங்கே பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன் இங்கே மக்கள் இல்லை, பீப்புள் தேர்ட் பார்ட்டிலாம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களுக்கு எதிர்காலம் ஒரு அந்தளவுக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க. அதனால கூட உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட இன்னும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத மாதிரி இருப்பாங்க. பாருங்கள், 9 ஆஃப் ஸ்வாட்ஸ், 3 ஆஃப் ஸ்வாட்ஸ், 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். உங்களுக்கு புரியுதா எந்த அளவுக்கு ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்கன்னு? சம்திங் ஏதோ உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஏதோ பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அது அவங்கள வந்து இப்போ தூங்க விடாமல் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஆரம்பித்து கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அதுவும் அவங்கள தூங்க விடாமல் பண்ணுது. நிறைய யோசிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரீகால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரிப்பீட்டடாக அகைன் அண்ட் அகைன் வந்து அவங்களுக்கு அது வந்து தோணிக்கிட்டே இருக்குது. அவங்களால அதிலேருந்து வெளியில் வர முடியல. சில உண்மைகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில உண்மைகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய பைல்வனுக்கு வந்து வந்து பாருங்கள், எம்ப்ரஸ் எனர்ஜி, குயின் ஆஃப் வாண்ட்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு உங்கள் எனர்ஜி தான். இப்போ அவங்களுக்கு இவ்வளோ ஆங்ஸைட்டி இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜிக்கு போயிட்டீங்க. நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட க்ரோத் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கு இப்போ என்ன ஒரு உண்மை தெரியுதுன்னா, உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து அவங்க அடுத்த லெவல் போகணும், லெவலப் பண்ணணும். லெவலப் பண்ணாமல் அவங்க உங்ககிட்ட வரவே முடியாது, சரிங்களா? பழைய எனர்ஜியோட பழைய மாதிரி மேனிப்புலேட் பண்ணிவிட்டு மாற்றிக்கிட்டு இருந்தால் உங்ககிட்ட வேலைக்கு ஆகாதுங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சுட்டாங்க. தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது வந்து பிளாக்கேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தேர்ட் பார்ட்டிங்க ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா பயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களோட எனர்ஜி, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் ஆறா வந்து அவங்கள பக்கத்தில் விட மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன். பாருங்கள், அகைன் அந்த கார்டெல்லாம் அடிக்கடி, அதனால தான் அவங்க வெயிட்டிங் எனர்ஜி ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப அதிகம், நீங்கள் லவ் காமிச்சது ரொம்ப அதிகம், நீங்கள் தான் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஒன் சைடடாக இருந்திருக்கு. உங்கள் பர்சன் சைடு வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் ரொம்ப லவ் கொடுக்குறவங்க, நீங்கள் ஒரு டிவைன் ஃபெமனைன் எனர்ஜி, சரிங்களா? நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இதில் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து இங்கே அதிகமாக தெரியுது பைல் 1 எனர்ஜியில். அண்ட் உங்கள் பர்சனுக்கு இப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்தது போகிறது வந்து பயத்தை ஏற்படுத்துது. உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க தயங்குறதுக்கு காரணமும் உங்களோட ஆறா. நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஒரு காந்தம் மாதிரி உங்கள் பர்சனை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்கனால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டுட்டு போக முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க. யூனிவர்ஸோட பிளெஸிங் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. யூனிவர்ஸோட ஸ்பெஷலான ஒரு சைல்டுன்னு சொல்லலாம். ஸோ உங்களை ஹர்ட் பண்ணது, உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்தது வந்து இப்போ யூனிவர்ஸ் அப்படியே அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்குது. அவங்க அவ்வளோ வழி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், என் பர்சனை நோக்கி போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆக்ஷன் எடுக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப் போகிறது கூட அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் பண்ணுது. இது அப்படியே வந்து நிற்கிது, ஒரு மூமெண்ட்டே கிடையாது. என்ன இங்கே அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி பாருங்கள், நான் சொல்ல கிங் ஆஃப் வாண்ட்ஸ். உங்கள் பர்சன் ஒரு பிளேஃபுல்லான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை தாண்டி வேறு ஆப்ஷன்ஸும் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நிறையா பேர் வந்து உங்கள் பர்சன் லைஃப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து நிறையா பேருக்கு இருக்குது. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூனிவர்ஸோட கைடன்ஸ், உங்களோட யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது பைல் 1க்கு. அதனால தான் இவ்வளோ வழி உங்கள் பர்சன் ஏற்படுத்தினாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து அடுத்தடுத்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் தான், சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஹை பிரிஸ்டஸ். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஃபெமனைனா. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி ஆகிட்டீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா, அவங்க இல்லாமல் உங்களுக்கு எப்படி பணம் கூட நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம், அது பிஸ்னஸ் ஏதாவது அடுத்தது வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இது எல்லாமே அவங்க கவனிக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதுனா, உங்கள் லைஃப் நீங்கள் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கீங்க. ஏதோ சம்திங் நீங்கள் மறைக்கிறீங்க அவங்க நினைக்கிறாங்க. எஸ், இதில் நீங்கள் வந்து டாரோ ரீடராக இருப்பீங்க, டாரோ பார்க்குறவங்களா இருப்பீங்க.
ரொம்ப அமைதியாயிட்டீங்க. டிவைன் ஃபெமினைன் நிறைய லவ் குடுத்து, குடுத்து போதும் அப்படின்ட்டு அமைதியா, நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அது அவங்களுக்கு வந்து அதனால தான் அவங்க ஆக்ஷன் அவங்க சேஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது டைரக்ஷன் எப்படி போகுதுன்னா, நீங்க ஓடுறீங்க, அவங்க உங்களை சேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இல்லையா? இல்லைன்னா இனி வரப்போற நாட்கள் வந்து நீங்க பாருங்க, நான் சொல்ல சொல்ல அதான் வருது. பவுண்டரி வந்து நீங்க தான் ஸ்ட்ராங்கா செட் பண்ணிட்டீங்க. இமோஷனலா உங்க லவ் நீங்க காமிக்கிறதுல உங்க எனர்ஜியை வந்து புல் பேக் பண்ணிட்டீங்க. அதுதான் வந்து உங்க பர்சனுக்கு வந்து பயம் ஏற்படுது. இந்த 2 கார்டு காம்பினேஷன் பார்க்கும்போது ஆக்சுவலி இது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி உங்கள் பர்சனோட எனர்ஜியில் வந்து அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, அந்த புல் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த வேகம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் உங்கள் எனர்ஜி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. கொஞ்சம் உங்கள் பர்சன் மேலே கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த 2 பிக்சரையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கோவப்படுறீங்க. இதுதான் உன்னோட லிமிட், இந்த லிமிட்டை தாண்டி நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்கள் பர்சன் பயப்படுறாங்க. இதில் என்னென்னா உங்கள் பர்சன் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணி அந்த இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க. வேணாம், நீ ரொம்ப இமோஷ்னல் ஆகாத, ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணு, நீ இந்த மாதிரி கிடையாதே அப்படின்னு. உங்கள் பர்சன் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ், ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுவாங்கங்க. உங்களை பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். பேசியே உங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஹார்ட்லேருந்து யோசிக்கிறீங்க. அப்படி கம்ப்ளீட்டாக 2 பேருமே ஆப்போசிட் மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் லாஜிக்காக யோசிப்பாங்க, சொசைட்டிக்கு பயப்படுவாங்க. நீங்கள் வந்து எதுனாலும் பார்த்துக்கலாம், சொசைட்டிலாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் நீங்கள். பட் நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, லவ் இருந்தால் போதும் லைஃப்பில், வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். லவ் கொடுத்து அதான் ஒன் சைடடாக இருந்திருக்கு. நீங்கள் லவ் கொடுத்து இப்போ இந்த எனர்ஜிக்கு வந்துட்டீங்க. இமோஷ்னலாக நீங்கள் டிட்டாச் ஆகிட்டுருக்கீங்க. உங்கள் எனர்ஜி கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துட்டீங்க. பட் நீங்கள் எப்படி சொல்லலாம், மிக்ஸ்டாக இருக்கீங்க. சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கவும் ட்ரை பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் உங்கள் பர்சனோட தாட்ஸும் வருது, அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. இன்னும் உங்கள் பர்சன் அந்த பயத்தில் தான் இருக்காங்க. உங்களை லூஸ் பண்ணிவிடுவோமோங்கிற பயமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓவரால் இன்றைக்கி எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த லெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்களையே சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஸோ உங்கள் எனர்ஜி நான் ஒரு வாட்டி பார்த்துறேன், சில சைன்ஸ் கொடுக்குறேன். இதில் உங்கள் பர்சனுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, சரிங்களா? பேஷன் அதிகமாக இருக்குது, உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த முடிவு இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இதில் பிக்சர் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். அவங்க லைஃப் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. டார்க் எனர்ஜி தான் அவங்கள சுற்றி இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜி அவங்க சுற்றி அதிகமாக இருக்குது. அவங்க பாசிட்டிவாக இல்லை, ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி 10 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், கல்யாணமானவங்களாக இருக்கலாம், சில்ட்ரன் இருக்கலாம், அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்போட பெரிய பிளாக்கேஜ் வந்து ஃபேமிலி யாராக வேணாலும் இருக்கலாம். லைஃப் பார்ட்னர் அல்லது ரொமான்டிக் பார்ட்னர், அல்லது ஒரு ரொமான்டிக் பார்ட்னரோட ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, அல்லது அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். இல்லை சில்ட்ரன், அதுவே பெரிய பிளாக்கேஜாக இருக்கலாம். எஸ், அந்த மாதிரி தான் தெரியுது. அங்கே ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு, இல்லை உங்கள் பர்சனுக்கு, இல்லை ஃபேமிலி பெரிய பிளாக்கேஜாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் இன்னும் உங்கள் பர்சனை வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. சில பேர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் பர்சன் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் இல்லாமல் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் வந்து அந்த ஆர்வம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் பர்சனை வந்து இப்போ ஃபாலோ பண்ணினாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. இதில் உங்கள் பர்சனோட சைன் வந்து ராசி வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏஸ் ஆஃப் கப்ஸ். இன்னும் லவ் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்காக வெயிட்டிங் எனர்ஜி இங்கே அதிகமாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் பவுண்ட்ரி போட்டது எல்லாமே ஒரு மாஸ்க்கு தான். உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் நடிச்சு விட்டுருக்கீங்க. ஆனால் இன்னும் உங்கள் பர்சன் மேலே இருக்கிற லவ், அந்த இமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஃபெமினைன் எனர்ஜிஸ் உங்களால் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆக முடியல. இன்னும் சில பேருக்கு வந்து இந்த பர்சனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு புது லவ்வை தேடிட்டுருக்கீங்க, இல்லை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சில பேருக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா புது பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஆனால் அந்தளவுக்கு திருப்தி இல்லை. இப்போ இந்த பர்சன் வந்து லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்னதான் நீங்கள் இன்னொரு பர்சனோட, ஒரு நியூ பர்சனோட இருந்தாலும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், ஒரு சோல்மேட்டாக கூட இருக்கலாம், லவ்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பர்சன் யாருக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து சடனாக உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, ஒரு சோல்மேட் மாதிரி நீங்கள் இருந்தாலும் உங்கள் பர்சன் மேலே தான் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என் பர்சன் வருவாங்களா பாருங்கள். இதிலே வந்து
ஹை பிரிஸ்டஸ் அதுலேயும் வந்து அதான் வந்திருந்தது இல்லையா. உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னா 2 பேருக்குமே வந்து 2 பேருமே மிஸ்ட்ரியாக தான் இருக்கீங்க. நீங்களும் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனும் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து எனர்ஜி வைஸ் தான் பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர ஃபிசிக்கலாக எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. அவங்களோட எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் எனர்ஜியை அவங்க ஃபீல் பண்ணுறது, சடனாக அழுகிறது, ட்ரீம்ஸ். கண்டிப்பாக இங்கே ட்ரீம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்யூட்டிவாக ஆகிட்டுருக்கீங்க சரிங்களா. நீங்கள் ஹைலி இன்ட்யூட்டிவ். உங்கள் இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுது. ஆல்ரெடி சொன்னேன், யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் அதிகமாக இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ சைன் காமிக்குது. உங்கள் பர்சன் வந்து அவங்க பண்ணுறது தப்பு, உங்களுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் ட்ரீமில் காமிக்கலாம். உங்கள் பர்சன் என்ன சொல்ல வராங்கன்னு அது வந்து ட்ரீமில் உங்களுக்கு வரும். உங்கள் பர்சன் அவங்களோட எனர்ஜி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா ட்ரீமில். நீங்கள் நிறையா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்க ட்ரீமில் போய் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நைட் டைமில், எஸ்பெஷலி நைட் டைமில் இதில் அதிகமான தாட்ஸ், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுறது, இமோஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக வர்றது, அது எல்லாமே உங்களுக்கு நைட் டைமில் இருக்குது. காலையில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஜஸ்ட் வேறு விஷயத்தில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸில் டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறீங்க, ஃபேமிலி. பட் நைட் டைமில் வந்து உங்கள் பர்சனோட தாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் நிறைய கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆகி அவங்க கோலை நோக்கி போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜேர்னி அவங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிற இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இந்த பயணம் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. நிறைய கவலைகள் இருக்குது. அவங்கள வந்து அந்த கோல் நோக்கி வந்து கொண்டு போக விட மாட்டேங்குது. உங்கள் எனர்ஜி, உங்களோட ஆரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களை விட்டு அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல. உங்களை விட்டு அவங்களால அந்த கோலை நோக்கி போக முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் வந்து உங்கள் பர்சனோட சைன் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே அதிகமாக இருக்கிறது வந்து தனுசு அதிகமாக இருக்குது, சாஜிடேரியஸ் 2 வாட்டி இங்கே வந்திருக்கு, மேஷம் அதிகமாக இருக்குது, மிதுனம், கும்பம். நிறைய ஃபயர் எனர்ஜி இருக்குது. அதாவது மேஷம், சிம்மம், தனுஷு இது ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் பர்சனோட தான் இருந்தால். தனுசு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கானது. சன் வந்திருக்கு. ஸோ சன் உங்களுக்கு அதான் லியோ, யா சிம்மம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்போ உங்களோட எனர்ஜி நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாராவது ஒரு புது பர்சன் உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அது புது பர்சன் உங்களை நோக்கி வர மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். உங்கள் பர்சனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் எனர்ஜி வந்து ஒரு மாஸ்க்கு காலையில் வந்து உங்கள் லைஃப்பை வந்து வேறு இதில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, நைட் டைமில் வந்து உங்கள் பர்சனோட தாட் உங்களுக்கு வர்றது, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் பர்சன் உங்கள் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க லவ் கொடுத்து. பட் இப்போ ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிற்கிறீங்க. போதும் அப்படின்னு உங்கள் பர்சனுக்கு நிறைய ஸ்லீப்லெஸ் நைட், தூக்கம் கிடையாது, நிறைய கவலைகள் வந்து அதிகமாக இருக்குது. ரியாலிட்டியை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல சரிங்களா. அவங்க கோலை நோக்கி போக முடியல. அது அவங்களுக்கு ரொம்ப கவலை அதிகமாக கொடுக்குது. சரி, இப்போ ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். பைல் 1 உங்களுக்கு ஜான்வரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அக்டோபர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜான்வரி, அக்டோபர் அண்ட் செப்டம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மார்ச் 10 வந்து பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ். நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ், எல்லோ ஆர் ரெட், பர்பிள் இதெல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு வந்து ஒயிட் கலர் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ ஏஞ்சலோட கைடன்ஸ், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது வந்து இன்னும் சில மாதங்கள், சில நாட்களில் வந்து நடக்க போகுது. உங்களுக்கான அபண்டன்ஸ் வரப்போகுது. இது ஏன் இந்த மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். இன்னும் கம்ப்ளீட்டாக வெளியில் வரலை. ஆல்மோஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் எனர்ஜியை புல் பேக் பண்ணும்போது, உங்கள் பர்சனை சேஸ் பண்ணாமல் இருக்கும்போது உங்கள் பர்சன் உங்களை நோக்கி ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சரிங்களா. இன்னும் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அந்த பேஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது இந்த செகண்ட் வரைக்கும். ரெயின்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். யூனிவர்சல் சைன் வந்து பைல் 1க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரீம்ஸ் நிறையா உங்களுக்கு வரும். யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறையா ட்ரீம்
ட்ரீம்ஸ் காமிக்கும், உங்ககிட்ட சொல்ல வர்றது, உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது கூட உங்களுக்கு ட்ரீமில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப இப்போ வந்து இன்ட்யூட்டிவாக இருக்கீங்க இப்போ, ஓகேங்களா? ஸோ இன்னும் நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் சில மாதங்களில் வந்து நடக்க போகுது. அதுதான் வந்து ஏஞ்சல் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குற கைடன்ஸ். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, லுக் ஃபார் அ சைன். நிறையா சைன் உங்களுக்கு வரும். அந்த சைன் பாருங்கள், எஸ்பெஷலி ட்ரீமில் உங்களுக்கு சைன் நிறையா வரும். நீங்கள் பேர்டு ஏதாவது உங்ககிட்ட வந்து பேர்டு பார்க்குறீங்க, இல்லை பேர்டு சர்ப்பிங் ஏதாவது கேட்குறீங்க, ஏதாவது அது உங்களுக்கு உங்ககிட்ட அந்த பேர்டோட சத்தம்லாம் கேட்குதுன்னா யூனிவர்ஸோட சைனாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. பைல் 2 இப்போ உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பர்சன் எனர்ஜி நம்ம பார்த்துலாம். உங்கள் பர்சன் உங்களோட தாட்ஸில் வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்க. உங்கள் பர்சன் உங்கள் தாட்ஸில் நல்லா மாட்டிகிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்களால போக முடியல. மைண்டு பயங்கர பிளாக்கேஜாக இருக்குது. மைண்டு கம்ப்ளீட்டாக பிளாக்கேஜாக இருக்குது பைல் 2 உங்களோட பர்சனுக்கு. சரி, ஏதோ சம்திங் ரீசண்டாக நடந்திருக்கலாம். பைல் 2 உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்க்கலாம். சிம்மம், மேஷம், தனுஷு. உங்கள் பர்சன் ஆக்சுவலாக 111 நிறையா பார்ப்பாங்க. பட் அது அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. அது என்னென்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. பட் 111 நிறையா பார்ப்பாங்க. சம்திங் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். பைல் 2க்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, இன்னொருத்தரை வந்து இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ வேறு லவ்வில் இருந்தாலும் அதில் வந்து எந்த திருப்தியும் இல்லாமல், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் ஏக்கத்தில் இருக்காங்க, சரிங்களா? அவங்க பக்கத்தில் நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்துக்காக அவங்களோட ஏக்கம் அதிகமாக இருக்குது. சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கால்குலேட்டிவ், ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். பைல் 2. சரி, இதில் ரொம்ப கிளியராக தெரியுது. உங்கள் பர்சன் கம்ப்ளீட்டாக உங்களோட தாட்டில் தான் இருக்காங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லும் இப்போ கம்ப்ளீட்டாக உங்கள் மேலே தான் இருக்குது. லவ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. இப்போ 100% லவ் உங்களுக்கு மட்டும் கொடுக்கணுங்கிற ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் கொடுத்துருக்கீங்க. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? நீங்கள் 100% லவ் வந்து உங்கள் பர்சனுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வேறு பர்சன் இருந்தாலும், இல்லை நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும், அவங்க தான் உலகம் அப்படிங்கிற மாதிரியான லவ் கொடுத்துருந்துருக்கீங்க. பட் நீங்கள் வந்து மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்லிடுவீங்க. நீங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருந்திருக்கீங்க. ஒரு ஹீலிங் கொடுக்கறது, சரிங்களா? அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவங்க வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப கொடுத்து நீங்கள் ரொம்ப ஒரு டயர்டான பர்சன். ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. உங்கள் பர்சன் அதை வந்து ப்ராப்பராக ரெசிப்ரோகேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் பர்சன் பயங்கரமான ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவங்க மனசுல இருந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் எதையுமே வாங்கிட முடியாது, சரிங்களா? சீக்ரெட்ஸை சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இமோஷன்ஸை சூப்பராக ஹைட் பண்ண தெரிஞ்சவங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாமே மைண்டு, ரொம்ப லாஜிக்காக லைஃப்பை ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறதுக்கு எப்படி, அதுதான் வந்து அவங்களோட வாழ்க்கையே அந்த மாதிரி தான். அவங்களோட பிஹேவியர், அவங்க கேரக்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக லாஜிக் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் அவங்க மைண்ட்லேருந்து யோசித்தாலும் நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க. அது நல்லாவே தெரியுது. நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறீங்க. உங்கள் பர்சன் நீங்கள் ஓட உங்களை சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு வருவாங்க, பட் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். பட் ஷியோராக உங்களுக்கான கம்யூனிகேஷனுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இங்கே ஏன் கம்யூனிகேஷன் நடக்கலைன்னு கேட்டால், நீங்கள் வந்து ரெடியாக இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் கம்யூனிகேஷனுக்கு வந்து ரெடியாக இல்லை. இப்போ நீங்கள் வேறு டைரக்ஷன் நோக்கி போகிறீங்க. நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து கோல் நோக்கி போயிட்டுருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் அடுத்தடுத்துன்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் பாருங்களேன், மேலே ஏறிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் அவங்க க்ரோத்தில் கீழே இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு க்ரோத் இல்லை. கரியர் வைஸ் வந்து அவங்களுக்கு க்ரோத் இல்லை. இப்போ
ஃபுல்லு உங்களோட ஞாபகங்கள் மட்டுமே அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் கொடுத்த லவ் வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பட் உங்கள் இதில் மீனம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஒன்று வந்து தோணுது. மீனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பர்சன். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விசிட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் அது மாதிரி சம்திங் இங்கே காமிக்குது. அண்டு ரீசண்டாக ஏதாவது கிளாஸ் வந்து நீங்கள் உடச்சிருக்கீங்க, கண்ணாடி ஏதாவது உடச்சிருக்கீங்க கை தவறி அப்படின்னா அது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஃபினான்ஷியலாக நீங்கள் க்ரோத் பார்க்குறீங்க. பட் இந்த பர்சனோட தாட் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறீங்க. ஐ மீன் அது வந்து உங்கள் ஃபினான்ஷியலாக வந்து உங்கள் கரியரில் வந்து இங்கே அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நீங்களும் இந்த பர்சனை இப்போ இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த பர்சனை வேணாம் போயிடு. ஏன்னா நடந்த விஷயங்கள் வந்து ரொம்ப காயங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. அட்ராக்ஷன் இங்கே அதிகமாக இருக்குது. ஒரு நியூ பிகினிங்காக வெயிட் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இவங்களை விட்டு போனது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த யோசனை வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது உங்ககிட்ட பேசி ஜஸ்ட் மேனிப்புலேட் பண்ணி அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்குள்ளே வந்துருந்துருப்பாங்க. சரிங்களா? உங்களை ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னால தான் அவங்க வந்து உங்களை தேடி வந்திருப்பாங்க. அது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பிளேஃபுல் எனர்ஜியில் தான் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எவ்வளோ ஒரு உண்மையான லவ். இப்போ உங்கள் பர்சன் உங்கள் மேலே காமிக்கிறது வந்து ஒரு ட்ரூவான லவ். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நடந்த விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஆகட்டும், இல்லை நீங்கள் ஹர்ட் பண்ணது, இல்லை உங்கள் பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணது, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு பிரேக் ஆயிருச்சு, இந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட், இது எல்லாமே அவங்க திரும்ப 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 வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. பாருங்கள், அகைன் அண்ட் அகைன் அவங்க மைண்டில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா ஸ்டக் ஆகி இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது ஏன் இது நீங்கள் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெண்டு பேருமே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் நீங்கள் போயிட்டீங்க, பட் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எப்படி ஆகுதுன்னா, இங்கே வந்து லவ் வந்து பேலன்ஸ் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் அவங்க ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்கன்னு. அந்த கார்டு பாட்டம் டெக் பயங்கரமான ஸ்ட்ரக் எனர்ஜி. சரிங்களா? அவங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ ஸ்ட்ரக் ஆகியிருக்கும், ட்ரூ லவ் இருக்குது, பட் அது அவங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பென்டக்கிள்ஸ் அண்ட் ஸ்வார்டு வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலான பர்சன். ரியாலிட்டி என்ன அதுதான் அப்படிங்கிற ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரியை பார்க்குற ஒரு பர்சன் தான் இவங்க. பட் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதோ அப்டேட் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்களா, ட்ரிகர் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. சம்திங் அந்த மாதிரி இருக்குது. அவங்க இப்போ நீங்கள் வேற யார்கிட்டையோ லவ் காமிக்கிறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நான் இல்லை, என் பர்சன் லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அதிகமாக இருக்குது. என் பர்சன் என்கிட்ட வரதான் பார்க்குறாங்க, பட் யாரோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்க, அதனால தான் என் பர்சன் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இங்கே அதிகமாக தெரியுது. ஆனால் இது எல்லாமே தெரியுது. ஓகே, இது உண்மையான இமோஷன்ஸ் தான் போல். நான் உண்மையிலே ஜஸ்ட் ஒரு பிளேஃபுல்லாக இதை ஸ்டார்ட் பண்ணேன், இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கல அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. ஏன்னா இந்த பிரேக்கப் வந்து, இந்த நோ கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய வழி ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். சுற்றியில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, திருப்தியும் இல்லை. இமோஷ்னலாக அவங்களால யார் கூடயும் கனெக்ட் ஆக முடியல, வேறு லவ்வை தேடியும் போக முடியல. எப்போ இது ஆக்சுவலாக வந்து இங்கே ரொம்ப ப்ராக்டிக்கல்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அங்கே பிளானிங் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு. என்ன நடந்துச்சு, எதனால இங்கே நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அவங்க ஜஸ்ட் அகைன் அண்ட் அகைன் ரீகால் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க ஃப்யூச்சருக்கு நீங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு உண்மையை வந்து அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் இதில் என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா, என்ன தான் அவங்களுக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சாலும், எவ்வளோ யோசித்து அவங்க மைண்டை வந்து ஓகே நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு அவங்களுக்கு தெரிய வந்தாலும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கண்ணு கட்டி தான் இருக்குது. அது வந்து பயப்படுறாங்க, அவங்க இமோஷ்னலாக அட்டாச் ஆக பயப்படுறாங்க. நீங்கள் தான் என் ஃப்யூச்சர், அப்படி நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு எனர்ஜிக்கு வர்றதுக்கே அவங்க பயப்படுறாங்க. உங்கள் கூட ஏதோ இதில் வந்து சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கிற
மாதிரி இருக்குது சரிங்களா. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருச்சுன்னு நல்லா தெரியுது. ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு பிளேஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கு. ஃபவுண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் உண்மையான லவ் கொடுத்துருந்துருக்கீங்க, பட் உங்கள் பர்சன் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க கவலைகளை மறக்கிறதுக்காக, ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிடைச்ச பர்சனாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கங்கிறதுக்காக கூட உங்கள் லைஃப்குள்ளே வந்திருந்திருக்கலாம். பட் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது அதுதான் சொன்னோம், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் லவ் காமிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அவங்களோட டேர்ன் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து அவங்களுக்கு தெரியுது. பட் அவங்க மைண்டு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது சரிங்களா. அவங்க அது வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை இல்லை இப்படிலாம் நான் கிடையாது, இது லவ் தான், நான் லவ் பண்ணுறேன், பட் என் பர்சன் இல்லாமலாம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு அவங்கள ஏமாற்றிக்கிட்டு மறுபடியும் யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆனதை நினச்சி எதனால் போனீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அகைன் அண்ட் அகைன் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. ஏதோ சம்திங் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்திருக்கீங்க சரிங்களா. ஆரம்பத்தில் நீங்கள் போகும்போது அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துருந்துருப்பாங்க. பட் இந்த பிக்சர் பாருங்கள், நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகும்போது இது 2 விதமான ஒரு எனர்ஜி. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஈகோவில் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க, என்னால் இருக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் என்னைய அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. ஆனால் ஆழ் மனசில் வலி அதிகமாக இருந்திருக்கு. வெளியில் உங்கள் பர்சன் முன்னாடி ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு இருக்கீங்க, பட் ஆழ் மனசு வலி, உங்கள் பர்சனோட ஞாபகங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களை விட உங்கள் பர்சனை விட உங்களுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேஷன் அதிகம். ஓகே, உண்மையான லவ், ஜென்யூனான லவ். இங்கே பாருங்கள், யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுது. நீங்கள் இந்த செப்பரேஷன் வந்து யூனிவர்ஸ் வந்து ஏற்படுத்தின செப்பரேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் உங்கள் மரியாதையை விட்டுட்டு, உங்கள் வேல்யூ தெரியாமல் இந்த பர்சனுக்காக நீங்கள் நிறையா கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் போனனால தான் யூனிவர்ஸ் இல்லை போதும், நீ கொடுத்ததெல்லாம் போதும், இனி நீ வாங்குற டேர்ன், நீ வந்து இன்னும் உன் பர்சன்ட்ட நீ உண்மையான லவ் வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு இத்தனை நாள் நீ ஏமாந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த செப்பரேஷனை ஏற்படுத்தி இருக்கு. நீங்கள் மூவ் ஆன் ஆக உங்கள் பர்சன் லைஃப்லேருந்து போக உங்கள் பர்சனுக்கு வந்து அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேலஞ்சஸ் அதிகம் வரும். நைட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும். அவங்க இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களால ஏமாற்றிக்க முடியல. இந்த 2 பிக்சர் பார்க்கும்போது அவங்க கண்ணை கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இல்லை, நீ நினைக்கிறதெல்லாம் வந்து தப்பு, நீ தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏமாற்றிக்கிட்டு உங்களை பற்றின சில உண்மைகள் அவங்களுக்கு புரிய வருது. ஆனால் இன்னும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் தான் வந்து அவங்க உலகம், நீங்கள் தான் அவங்க ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க வர்றதுக்கே வந்து அவங்களுக்கு எல்லாமே யூனிவர்ஸ் காமிக்குது சரிங்களா. பட் இன்னும் அவங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு மாறி வரலை. ஏன் வரலை அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துடலாமா. ஏன் இந்த பிளாக்கேஜ்? எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் வந்து பாருங்கள், டவர். இதில் என்ன பிளாக்கேஜஸ் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் ஆரம்பித்த விதம், பிளாக்கேஜஸ் வந்து கல்யாணம், மேரேஜ், ஏதாவது அவங்களுக்கு ஃபேமிலி மேரேஜ் ஆன பர்சனாக இருப்பாங்க. ரீயூனியனில் வந்து உங்களுக்கு பெரிய பிளாக்கேஜஸாக இருக்குது. டவர் மூமெண்ட் வந்திருக்கு. யூனிவர்ஸ் ஏற்படுத்தின செப்பரேஷன் நான் சொன்னேன், சம்திங் அந்த மாதிரி தான் தெரியுது. ஃபவுண்டேஷன் இங்கே பாருங்கள், ஃபவுண்டேஷனே வந்து இங்கே ஆட்டம் காணுதுன்னு சொல்லலாம். அதுவே வந்து கம்ப்ளீட்டாக இது பிரேக்கப் ஆகிடுச்சு சரிங்களா. சம்திங் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண மாதிரி தான் தெரியுது. 4 ஆஃப் வாண்ட்ஸ், இதில் ட்வின் ஃப்ளேம் எனக்கு தெரியுது. 111 1111 நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. ட்வின் ஃப்ளேம் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக 100% யூனிவர்ஸ் இந்த செப்பரேஷனை மேக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பின்னாடி உங்கள் பர்சன் பண்ணின விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த செப்பரேஷன் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது 2 பேருக்குமே ஜென்யூனான லவ், சோல் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இன்னசென்ட்டாக சொல்லிடுவீங்க, வெளியில் காமிச்சிக்குவீங்க. ஒருத்தவங்க ரொம்ப கால்குலேட்டிவ், அழகாக உள்ள மறைச்சி வைப்பீங்களே தவிர அது ஜஸ்ட் வெளியில் சொல்ல மாட்டேங்க. டவர் மூமெண்ட், இந்த செப்பரேஷன் நடந்தது வந்து யூனிவர்ஸோட இதுதான். பட் வெயிட் பண்ணுங்க, சம்திங் ஒரு பெரிய இது அதுதான் பிளாக்கேஜாக தெரியுது சரிங்களா. ஒரு ஃபேமிலி வந்து இங்கே பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. சொசைட்டி சம்திங் அந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய பிளாக்கேஜ் தெரியுது. உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தென் ராசி என்னன்னு நான் சொல்கிறேன். Pile 2 viewers, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, தென் நம்ம கைடன்ஸ் பார்த்துடலாம்.
கடகம் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் இமோஷன்ஸை ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன். சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்னங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஹீல் ஆகுறீங்க, ரொம்ப ஹீல் ஆகிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் தான் குழப்பத்தில் இருக்காங்க, பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜியில் அடுத்தது என்னன்ட்டு உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நிறையா நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் அகைன் அண்ட் அகைன் எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி நீங்கள். உங்களோட ஆரா வந்து வேறு லெவல். நல்லா ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்திருப்பீங்க. இந்த பர்சனுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களுக்கே வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. 3 ஆஃப் ஸ்டார்ஸ், பட் தூரத்தில் இருந்தாலும் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் இதில் என்னென்னா நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் கம்யூனிகேஷனையோ உங்கள் பர்சனை தேடி போகிற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அமைதியாக உங்கள் பிளேஸில் இருக்கீங்க. ஒரு குயின் மாதிரி, ஒரு கிங் மாதிரி இருக்கீங்க. உங்கள் பர்சன் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஷிப் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரணும். ஆனால் எந்த மாதிரி வரணும்? ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட். பேக்கில் பார்த்தீங்கன்னா சன் எல்லோ. ஸோ ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட்டோட வரணும். அப்போ நான் மட்டும்தான் நான் உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. இன்னும் வந்து பேஷன் அதிகமாக தான் இருக்குது. நான் சொன்னீங்க பாருங்கள், கிரிப் பண்ணி அந்த வாண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னும் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே நம்பிக்கை இருக்குது. என்ன தான் நீ எங்கே போனாலும், செப்பரேட் ஆகி போனாலும் நீ எங்கிட்ட வருவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்களே தவிர, ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை. ஆக்ஷன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஆசை தான், மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? உங்கள் லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும், இல்லை உங்கள் கோல் இருக்குது அது சக்ஸஸ் ஆகணும்னா இப்படி இருந்தால் தான் முடியுங்கிற மாதிரியான எனர்ஜிக்கு வந்துட்டீங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ், சென் ஆஃப் கப்ஸ், எம்பரரியா. ஈகோ அதிகமாக இருக்குது. 3 ஆஃப் கப்ஸ், வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரீயூனியனுக்காக வெயிட்டிங் எனர்ஜி இங்கே நல்லாவே தெரியுது. நீங்கள் மூவ் ஆன் ஆனாலும் உங்கள் பர்சன் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ரீசெண்டாக நீங்கள் உங்கள் பர்சன் வந்து மீட் பண்ணியிருந்துக்கலாம். ரீசெண்டாக ஏதோ சம்திங் நீங்கள் மீட் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு மெசேஜ் ரீசெண்டாக வந்த மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஈகோவில் அதிகமாக இருக்கீங்க. மேஷம், நீங்கள் மேஷமாக இருந்தால் கடகம், மேஷம். ஆக்சுவலாக மேஜர் ஆர்க் 2 கார்டு வந்திருக்கு. பார்க்குற வியூவர்ஸ் உங்களோட எனர்ஜி பயங்கரமாக மாறி இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்களோட அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்னால அழகாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. இந்த த்ரோனில் உட்காந்துருக்கீங்க இல்லையா? நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், அதுதான் நீ வர்றையா வா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. உங்கள் லைஃப் நீங்கள் சன், நீங்கள் ஸ்டார், நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஜஸ்ட் உங்கள் பர்சன் உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து வரணும். உங்களுக்கு லவ்வில் இன்னும் நம்பிக்கை இருக்குது. லவ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜிக்கெல்லாம் வரலை. லவ்வில் இன்னும் நம்பிக்கை இருக்குது. உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஈகோவில் இருக்கீங்க, ஸ்டபர்னாக இருக்கீங்க, ரொம்ப பிடிவாதம். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். அண்ட் ஒரு ட்ரெடிஷ்னலான லைஃப் வந்து ஆசைப்படுறீங்க. ஒரு ஃபேமிலி லைஃப், உங்கள் பர்சன்ட்ட ஒரு ஃபேமிலி லைஃப் ஆசைப்படுறவங்களா இதில் இருப்பீங்க. இமோஷன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, பட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அதான் சொன்னேன், இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரிஞ்ச ஒரு பர்சன். உங்கள் பர்சனாக வரட்டும், நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே நல்லாவே தெரியுது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இப்போ நீங்கள் நிறையா லவ் கொடுத்துட்டீங்க. இது இப்போ உங்கள் பர்சன் ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய நேரம், அவங்க லவ் கொடுக்க வேண்டிய நேரம். அவங்க இவ்வளோ நாள் சீக்ரெட்ஸாக வச்சுருந்துருப்பாங்க, பட் இப்போ அவங்க எல்லாமே சொல்ல வராங்க. ஆனால் ஃபார் ஷியோர் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்களை நோக்கி வருவாங்க. நீங்கள் இன்னும் உங்கள் எனர்ஜி வந்து புல் பேக் பண்ணுங்கள், இன்னும் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஆக உங்களுக்குள்ள இன்னும் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஓகே, நான் உங்களுக்கான ராசியெல்லாம் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து இங்கே மேஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கடகம் இருக்குது, ரிஷபம், கன்னி, மகரம். கன்னி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் பர்சனோட நான் சொல்கிறேன். எஸ், கடகம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கும்பம் இருக்குது, மேஷம், சிம்மம், தென் தனுசு. இதெல்லாம் உங்கள் பர்சனோட உங்கள் பர்சனோட ஜோடியக் சைன். ஸோ உங்களோட சொல்லணும்னா கடகம், நீங்கள் கடகமாக இருப்பீங்க, மேஷமாக இருப்பீங்க, கும்பமாக இருப்பீங்க, இல்லை ரிஷபம், கன்னி, மகரம் இதுவும் அதிகமாக இருக்குது. உங்களோட வந்து ஸ்ட்ராங்கான ஃபயர் எனர்ஜி இங்கே அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸ்ட்ராங் ஃபயர் எனர்ஜி. நீங்கள் ஃபயர் எனர்ஜியில் இருக்கீங்க. ஃபயர் அப்படி அதாவது ஐ மீன் ஃபயர் எனர்ஜியில் இருக்கீங்க. அதாவது சிம்மம், மேஷம், தனுஷு இதெல்லாம் உங்களோட இதாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்குரிய ராசி. இப்போ நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம்.
ரீசெண்டாக நீங்கள் பீச் ஏதாவது விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப், இல்லை டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வாங்கினீங்க, பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பண விஷயத்தில், இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ் பைல் 2. எஸ், ஒரு பெரிய மாற்றம். உறுதியாக இருங்க, உறுதியோடு இருங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வரப்போகுது. ஜஸ்ட் ஹீல் ஆகிறதுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் வந்து ஒரு ஹீலிங் மெத்தட் தான், சரிங்களா? மற்றவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்துன்ட்டு கிடையாது, நீங்கள் ஹீலிங்கே பண்ணலாம். மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறது, கைட் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர் கைட் பண்ணுறது, பண விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அதெல்லாம். ஏன்னா நீங்கள் ஹீல் ஆகிட்ருக்கீங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஹீலிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதை கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு பெரிய சேஞ்சஸ் வருது. ஃபர்கிவ் பண்ணுங்க. எஸ், உங்க பர்சன் பண்ணினது வந்து உங்களுக்கு ஆறாத காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. அதுதான் நான் சொன்னேன். நீங்க இப்ப நிறைய காயங்கள் இங்க ஏற்பட்ட மாதிரி தான் தெரியுது. அதை நீங்க ஃபர்கிவ் பண்ணி தான் ஆகணும். உங்க பர்சனை மன்னிச்சு தான் ஆகணும். அப்ப ஏன் நான் மன்னிச்சு தான் ஆகணும்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்கன்னா, அதுதான். இப்போ நீங்கள் மன்னிக்காமல் அந்த ஒரு கவலையோட அந்த பழி வாங்கணும்னு சில பேருக்கு இருக்கலாம். இல்லை அவங்க லைஃப்பில் எப்போ கர்மான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன், என் பர்சன் லைஃப்பில் அந்த கர்மா எப்போ வேலை செய்யும், இதெல்லாம் நீங்கள் நினைக்க அதுவே உங்களுக்கு ஒரு கர்மா தான். அது உங்களே வந்து தூங்க விடாமல் பண்ணும், உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஜஸ்ட் அவங்கள யூனிவர்ஸ்ட்டை விட்டுருங்க. யூனிவர்ஸ்ட்டை எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. எல்லாரையும் மன்னிச்சுட்டு அந்த கர்மாலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. ஏன்னா ஹீல் ஆகிட்டு ஹீல் ஆக உங்கள் கர்மா வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அகைன் நீங்க போய் வெறுப்பு காமிக்கிறது, கோவப்படுறது, அந்த பழசவே நினைக்கிறது வந்து உங்க ஆத்மாக்கு நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு தண்டனையாக தான் இங்கே எனக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் மன்னிச்சிட்டு உங்கள் ஆத்மாவை நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மென்டல் ஹெல்த்தை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய சேஞ்சஸ். நம்பிக்கையோடு இருங்க. இதில் எனக்கு நிறையா பேர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. பைல் 2ல் வந்து நிறையா பேருக்கு நம்பிக்கை வந்து கம்மியாயிட்டு இருக்கு. லைஃப்பில் எதுவுமே அடுத்தது வரமாட்டேங்குதுன்ட்டு. பட் பெரிய சேஞ்சஸ் நடக்குது. இதை வந்து கிளைம் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து நீங்க கிளைம் பண்ணுங்க. பெரிய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்க போகுது. உங்க பர்சன் ஆர் உங்களுக்கான சோல்மேட் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.